அடுத்த முதலமைச்சர் அவர் தான். யாரு? யாரு? தளபதி தான். 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இப்போ எல்லா கருத்து கணிப்பும் போடுவாங்க. கருத்து கணிப்பெல்லாம் நம்பிடலாமா நீங்க? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல யார் மெஜாரிட்டி அதிகமாகறாங்களோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 4ஆம் தேதி வரைக்கும். ஏன் உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்? கருத்து கணிப்பு இப்போ எல்லாம் போடுவாங்க. என்ன கருத்து கணிப்பு? அங்கே மிஷினில் பார்த்தா தானே தெரியும் என்ன கருத்து என்ன பொருள்னு. அப்ப இந்த கருத்து கணிப்புலாம் பொய்ன்னு கருத்து சொல்றீங்களா? கணிப்பு எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. இப்போ எல்லாம் போடுவாங்க. இது கருத்து திணிப்பாப்போ? ஆ? கருத்து கருத்து திணிப்பா? திரிப்புலங்க வேஸ்ட் அது. 4ஆம் தேதி பதவி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஆமா முதலமைச்சர் யாருன்னு. அப்ப இந்த கருத்து கணிப்புலாம் பொய்ன்னு சொல்ல வரீங்களா? கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதே. அவங்க எல்லாம் இப்போ என்ன நம்பியிருக்காங்க தெரியுமா? அடுத்து 8000 ரூபா கூப்பனுங்க நம்பிக்கிறாங்க. 8000 ரூபா கூப்பனை கொடுத்தா இப்போ கருத்து கணிப்பு ஆயிடும்பா. இல்ல இது நேஷனல் மீடியாலாம் எடுத்துறாங்க. அப்ப ஏன் டிவி கேக்கு ரொம்ப கம்மியா சொல்லிருக்காங்க? மெஜாரிட்டி அடுத்தவங்க சோத்துல ஏங்க மண்ணள்ளி போடுறீங்க? இப்போ உங்க சோத்துல நான் மண்ணள்ளி போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? தளபதினா ஒருத்தர் தான், இளைய தளபதி அவர் மட்டும் தான். அடுத்த முதலமைச்சர் அவர் தான்.